ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு, ஸ்டாக் கிடைக்கல. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணலை. இல்லை மேக்ஸிமம் பிரான்ஸ் ஐட்டம் தான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் நான் நார்மலாக என்ன டயா இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் கரெக்டான டயா இல்லை ஹைட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து ஒரு தாயத்து மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது 2 பக்கமே ஸ்க்ரூ இருக்குது. நல்ல திக்கான ஒரு மெட்டல் பிரான்ஸ் தான் இது. 2 பக்கமே ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது பெரிய ஒரு அனிமலுக்கு வந்து தாயத்தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது லிக்யூடோ இல்லை மருந்தோ போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிரான்ஸில் இது ஒரு தூபக்கால் தான். நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது பூஜா ஐட்டம். இதுவும் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. யூஸ்டு பீஸ் தான், பட் குவாலிட்டி நல்லா இருக்குது, டேமேஜ் எதுவும் இல்லை. அடுத்ததாக இது ஒரு சால்ட்டு ஹோல்டர். நம்ம டேபிள் சால்ட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கோ இல்லை கிச்சனில் வந்து செட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் நல்லா இருக்குது. இது நீங்கள் வேணும்னா பாலிஷ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பேர் பாலிஷ் வேண்டான்னு சொல்கிறதுனால நான் பாலிஷ் போட்டு காமிக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாலிஷ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு குட்டி அஞ்சரை பெட்டி. இதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. 2 பக்கம் அந்த ஸ்பேஸ் வந்து அந்த வாய் வந்து விட்டுருக்கு மேலே பாக்ஸில் இருக்கிறது. பட் நல்ல பீஸ் தான். இதுதான் பிரான்ஸில் உருளி. இது 1 லிட்டர் 1.25 லிட்டர் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். உள்ளே வந்து ஈயம் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்க பாத்திரம். இது அன்யூஸ்டு பீஸு. இது கையா உருளி. பாருங்கள், அந்த சீல் இருக்குது. சீல் இருக்கிறதுலே எல்லாமே வந்து கையா உருளி தான். சீல் இருக்கிறது எல்லாமே பிரான்ஸ் தான். உருளி எல்லாமே பிரான்ஸ் தான். இது 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். ரெண்டுமே சேம் சைஸ் தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஹைட்டும் டயாவும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது கடாய். இது வந்து ஒரு 10 இன்ச்சு ஹைட் டயா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 10லேருந்து 11க்குள்ளே இருக்கணும். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. யூஸ்டு பீஸ் தான், பட் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் 2 கடாய் இருக்குது. ரெண்டுமே சேம் சைஸ். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 0.5 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் டயாவில். ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 to 4 இன்ச்சுக்குள்ளே வந்து ஹைட் வந்து இருக்கும். கீழே வந்து பாதம் வச்ச மாதிரி இருக்குது. ரெண்டுமே பிரான்ஸ் கடாய், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு உருளி. இது 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். முன்னாடி காமிச்சதை விட இது கொஞ்சம் பெருசு. இது அன்யூஸ்டு பீஸு, பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது ஒரு பல்லாங்குழி. இது வந்து பலகையில் அடித்து யூஸ் பண்ணுறது தான், பட் கீழே இருக்க பலகையை காணோம். பல்லாங்குழி மட்டும் கிடச்சிது. நம்ம வேணும்னா கீழே வந்து வுட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம விளாட்லாம், இல்லை இப்படியே வச்சு கூட விளாண்டுக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் உருளி தான். இது ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் நல்லா இருக்குது. நீங்கள் வேணும்னா பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 கேரோசின் லேம்ப் தான். இது பிராஸ் தான். இந்த 3 பீஸுமே ஒன்று வந்து டைட்டாக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஹீட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பொருளுமே டைட்டாக அடித்து லிட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது எல்லாமே பிராஸ் தான். இது யூஸ்டு பீஸு, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்தது தூக்கு. இது ரொம்ப ஓல்டு மாடல் தான். இதில் லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லிட்டில் வந்து ஹைட்டே இல்லாத மாதிரி இருக்கும். உள்ள டின்னு சூப்பராக இருக்குது. இது குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா திக்கான மெட்டலில் தான் இருக்குது. அடுத்தது ஒரு பால் கேன் தான். இதில் வந்து மேக்ஸிமம் டின் வராது. இதுலேயும் டின் இல்லை. லீப் ஷேப் இருக்குது பாருங்கள் 2 சைடு. இதுதான் இதில் ஹைலைட்டு. இது நிறைய டிசைனில் கிடைக்கும் இந்த பால்வாளி, பட் இந்த லீப் ஷேப் வந்து கொஞ்சம் ரேர் தான். அடுத்ததாக ஒரு புட்டுக்குடம். இதுக்குள்ளே சில்லு வந்து இருக்குது. வெயிட்டும் நல்ல வெயிட் இருக்குது. உங்களுக்கு 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்துடும். நம்ம தாராளமாக அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பிரான்ஸ் தான்.
இன்றைக்கான ஸ்டாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.